என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மையமாய் வைத்து தியானித்து வருகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகம் நம்முடையதல்ல என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். நீங்க ஆண்டவருக்காக வாழும்போது இந்த உலகத்துல நிறைய சவால்களும் எதிர்ப்புகளும் உபத்திரவமும் பிரச்சனையும் வரும். இதெல்லாம் இக்காலத்து பாடுகள், இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அங்கே போய் என்னங்க சந்தோஷம், இந்த பார்க்குற பூமியில் சந்தோஷமா இல்லைன்னா பார்க்காத உலகத்தில் போய் நம்ம எப்படிங்க அங்கே சந்தோஷமாக இருந்தால் என்ன, அழுதுட்டு இருந்தா என்னன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இதுதான் பிசாசு நம்மளை கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். நிறைய பேர் காண்கிற உலகத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உலகம் நம்ம எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கி ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியத்தை நிறைய பேரால் பார்க்க முடியல, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநித்தியத்தை, அதாவது நிரந்தரமற்றதை, குறுகலான ஒன்றை, ஒரு தற்காலிகமான ஒன்றை, ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்கிற ஒன்றை எல்லாருடைய கண்கள் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நித்தியமாக வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை நிறைய பேர் தவற விட்டுட்டாங்க. ஐஸ்வர்யவான் லாசருவுடைய அந்த ஓமையில், அந்த ஐஸ்வர்யவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பூமியில் சம்பிரமமாக வாழ்ந்தான். ஆனால் அந்த கொஞ்ச காலம் என்ஜாய் பண்ணுவோயா இல்லை, நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு, என்ஜாய் பண்ணுவோம், இருக்கிற காலம் கொஞ்ச காலம் அதில் ஜாலியாக இருந்துட்டு போவோம். இதுக்கு போய் நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு உட்காந்து இருக்கிறியே, எந்த காலத்தில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் அவன் வாழ்ந்தவன். அதனால தான் அவன் அந்த நித்தியம் என்ற ஒன்றுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஐயோ அநித்தியமான ஒன்றுக்கு போய் என் டைமை செலவு பண்ணிட்டேன், அநித்தியமான ஒன்றுக்காக நான் நிறைய செலவு செஞ்சுட்டேன், அநித்தியமான ஒன்றுக்காக நான் நிறையா பாடுபட்டுட்டேன், அநித்தியமான ஒன்றுக்காக உட்காந்து நான் பிரயாசப்பட்டுட்டேன்னு, அநித்தியத்துக்கு போய் இவ்வளோ டைமையும் இவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணிட்டமேன்னு அவன் ஒரு நாள் அழுதுகிட்டு இருக்கிறான். பூமியில் அநித்தியத்தை நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அநித்தியத்தின் மேலே நிறைய பேருக்கு கவனம். இதுதான் உலகத்தினுடைய ஒரு ஈர்ப்பு, உலகத்தினுடைய ஒரு தந்திரம். இந்த பொல்லாங்கன், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இல்லையா, இந்த பொல்லாங்கன் பாருங்கள், இந்த உலகத்தை, அநித்தியமான உலகத்தை, குறுகின இந்த உலகத்தை, கொஞ்ச காலம் வாழ போகிற இந்த உலகத்தை பெருசாக காட்டுவான். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கீங்களா, பயங்கரமான சலுகைகள்லாம் இருக்கும், கீழே சின்ன ஸ்டார். அந்த கண்டிஷன் சப்ளையை நிறைய பேர் தலைகீழ கூட திருப்பிலாம் படிக்க மாட்டாங்க. பெருசாக மட்டும்தான் அவங்க கண்கள் கவரும். உலகம் கவர்ச்சியானது உங்களை கவர்ந்து இழுத்து உள்ளே போடுவதற்கு முயற்சிக்குது. ஆனால் கண்டிஷன் சப்ளைன்றதை நிறைய பேர் கண்களுக்கு தெரியாமல் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநித்தியத்தின் மேல் உங்கள் கவனத்தை செலுத்திராதீங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவெல்லை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். காணப்படாதவைகள் நித்தியம். அடுத்த வசனமே, நித்திய வீடு நமக்கு இருக்கிறது. அதிகபட்சமாய் நீங்கள் எதுக்காக செலவு பண்ணுறீங்க? பூமிக்கா அல்லது நித்திய வீட்டுக்கா? அநித்தியத்துக்கா நித்தியத்துக்கா? அதிகபட்சம் எதுக்காக பிரயாசப்படுறீங்க? சிலலாம் ஏன் மீட்டிங் வரல, ஏன் ஜோம் பண்ணல, ஏன் பைபிள் படிக்கல, ஐயோ எனக்கு பிஸி. அநித்தியத்துக்காக தான், எல்லாம் அநித்தியத்துக்காக தான். வாழ்க்கையே அநித்தியத்தின் மேலே கவனம் செலுத்தி நித்தியத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 5:1 தயவுசெய்து இன்றைக்கி மனப்பாட பகுதியாக நீங்கள் அந்த சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? பூமி அது தற்காலிகமானது, அது நிரந்தரமற்றது, அது அழியும், அது முடிந்து போகும். அதனால தான் உலகத்தின் முடிவு என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லிகிட்டே இருக்கிறார். முடிந்து போகிற, அழிந்து போகிற அல்லது குறுகின இந்த உலகத்துக்காக, இந்த பூமிக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம பிரயாசப்படுற எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. இதிலே
நித்தியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, நித்தியத்துக்காக பிரயாசப்படுங்க, நித்தியத்திற்காக பூமியிலே ஆயத்தப்படுங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக வாழ்வோம். இந்த உலகத்தில் என்ன பிரயாசப்பட்டாலும் அது நமக்கு நித்தியத்திற்கான வழியை ஏற்படுத்துமா என்றால் இல்லை என்பது தான் மிக முக்கியம். கோடிக்கணக்காக நீங்கள் செலவு பண்ணாலும் அது பூமிக்கு தான். அதனால் உங்கள் நித்தியத்தை எப்படி ஆயத்தப்படுத்துறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் பூமியிலே எவ்வளவு சம்பர்மமாய் வாழ்ந்தாலும் குறுகினது, யார் எப்போ முந்துவாங்கன்னு தெரியாது. சில நேரம் நமக்கு பிந்தினி வந்தவங்க முந்தி நித்தியத்துக்குள்ளே போயிருக்கலாம். நம்ம கியூவில் நிற்கிறோம், யார் எப்போ என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த குறுகின வாழ்க்கைக்காக என்ஜாய் பண்ணலான்றதை விட்டுட்டு, ஆனால் இங்கே நான் ஒழுக்கமாய் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நான் அநித்தியமான உலகத்துக்காக அல்ல நித்திய வாழ்க்கைக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன்னு தீர்மானிக்கலாம். ஜோமில்லாமா நல்ல தாப்பனே, நித்தியத்துக்கு குறித்ததான எண்ணங்களும் உணர்வுகளும் பூமியில் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாமே இன்றைக்கி உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான்ப்பா நிறையா பேர் நினைக்கிறாங்க. இந்த உலகம் அது அநித்தியமானது என்ற உணர்வை எல்லாருக்குள்ளேயும் தாங்க. ஆனால் அந்த உலகம்தான் நித்தியத்தை போல காட்சி அளித்து இழுத்து பிடிக்குதுப்பா. நாங்கள் ஏமாந்துடவே கூடாது. அன்றை எங்களை தாழ்த்தி உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் நித்தியத்துக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.